வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் உரைநடை உலகம் நிகழ்கலை என்பதாகும். நிகழ்கலை என்றால் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை நிகழ்கலைகள். இவை மக்களுக்கு மகிழ்ச்சி என்ற கனியை கொடுத்து கவலையை போக்குகின்றன. சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன. பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன. முதலில் கரகாட்டக்கலையை பற்றி அறிந்து கொள்வோம். கரகாட்டக்கலை ஓரளவு நாம் தெரிந்த கலையாகும். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம். இந்த நடனத்தை கரகம் என்றும் கும்பாட்டம் என்றும் அழைப்பர். கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். தலையில் செம்பு நிற்கும் அளவு எடை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ பச்சரிசியோ நிரப்புகின்றனர். கண்ணாடியாலும் பூக்களாலும் அதை அழகுபடுத்துகின்றனர். அதன் நடுவில் கிளி பொம்மை பொருத்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுகின்றனர். இதற்கு நையாண்டி மேள இசையும் நாகஸ்வரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயமுத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் இன்றளவும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக மயிலாட்டக்கலை பற்றி அறிந்து கொள்வோம். மயில் வடிவமுள்ள கூண்டுக்குள் ஒருவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டம் ஆகும். நையாண்டி மேளம் இசைக்க, காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் கருதப்படுகிறது. ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்து ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்துக்கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடிக்காட்டுவர். மிகவும் சுவாரஸ்யமான ஆட்டம் மயிலாட்டம். காவடி ஆட்டக்கலை பற்றி அறிந்து கொள்வோம். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் ஆகும். மரத்தண்டினுடைய இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகைகளை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். பிறகு அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி மிகவும் அழகுபடுத்துகின்றனர். மேலும் மயிலிறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடியின் அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவைக்காவடி என்று அவற்றை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் இன்றும் சிறப்பாக ஆடப்படுகிறது. ஒயிலாட்டக்கலை பற்றி அறிவோம். ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும், காலில் சலங்கை அணிந்தும், கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம் ஆகும். உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும்
சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை ஈர்க்கும். இதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது மிகவும் தனிச்சிறப்பானது. ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர். ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கத்தில் உள்ளது. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் சில நேரங்களில் உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒயிலாட்டம் சிறப்புமிக்க ஆட்டம். தேவராட்ட கலை பற்றி அறிந்து கொள்ளலாம். வானத்தில் தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் ஆகும். இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவந்தும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவியாகும். இந்த கலை வேட்டி கட்டியும் தலையிலும் இடையிலும் சிறு துணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது. அடுத்ததாக சேர்வையாட்டக்கலை பற்றி அறிந்து கொள்வோம். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேர்வையாட்டம் ஆகும். ஆட்டக்கலைஞர்கள் சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர். இதனை இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். பொய்க்கால் குதிரையாட்டக் கலை பற்றி அறிந்து கொள்ளலாம். போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவமுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆகும். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. மிகவும் சிறப்பான ஆட்டங்களுள் ஒன்று பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆகும். தப்பாட்டக் கலை பற்றி அறிந்து கொள்ளலாம். தப்பு என்ற தோர் கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே தப்பாட்டம் ஆகும். இதன் வேறு பெயர்கள் தப்பாட்டம், தப்பு, தப்பட்டை, பறை ஆகும். தப் தப் என ஒலிப்பதால் தப்பாட்டம் என பெயர் பெற்றது. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் இடங்கள் கோவில் திருவிழா, விளம்பர நிகழ்ச்சி, திருமண விழா, விழிப்புணர்வு முகாம், இறப்பு ஆகிய இடங்கள் ஆகும். தப்பாட்டத்திற்குரிய இசைக்கருவி பறை ஆகும். பறை தமிழிசை கருவிகளுள் ஒன்று. பறை என்பதற்கு பேசு என்பது பொருள். பேசுவதை இசைக்கப்படும் தாளக்கருவி பறை ஆகும். இதனை தொல்காப்பியர் கருப்பொருளில் ஒன்றாக குறிப்பிடுகின்றார். தப்பாட்டத்திற்குரிய ஆட்டக்கூறுகள் வட்டமாக ஆடுதல், உட்கார்ந்து எழுதல், குதித்து குதித்து ஆடுதல், நடையாட்டம், 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல் ஆகியவையாகும். புலியாட்டக் கலை பற்றி அறிந்து கொள்ளலாம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. விழாக்களில் புலி வேடமிட்டு ஆடுவோர் உடம்பெங்கும் புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமாக வண்ணக்கோடுகளை இட்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வர். தப்பு மேளத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர். புலியை போன்று நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்து உருமியும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துவர். புலியாட்டம் மிகவும் சுவாரஸ்யமான ஆட்டம். தெருக்கூத்துக்கலை பற்றி அறிந்து கொள்ளலாம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்துக்கலையாகும். அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அப்பெயர் அமைந்தது. கூத்து இசையுடன் கூடிய
உடல் அசைவியக்கத்துடன் தொடர்பு உடையது. திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணிகலன்களுடன் இது ஆடப்படுகின்றது. களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்ட தெருக்கூத்து தெருச்சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்படுகிறது. பின்னர் கோவில் சார்ந்த கலையாகவும் இது ஆக்கப்பட்டது. இதில் ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவர். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது அமைந்திருக்கிறது. தோற்பாவை கூத்துக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கு ஏற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்தாகும். தோளால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலை ஆதலால் தோற்பாவை கூத்து என்னும் பெயர் பெற்றது. இதில் இசை, ஓவியம், நடனம், நாடகம், பல குரலில் பேசுதல் ஆகியவை இணைந்துள்ளன. கூத்து நிகழ்த்தும் திரைச்சீலையின் நீளம், அகலம் ஆகியன பாவையின் அமைப்பையும் எண்ணிக்கையும் பொறுத்து வேறுபடுகின்றன. இந்நிகழ்ச்சியில் பாவையின் அசைவு, உரையாடல், இசை ஆகியவற்றோடு ஒலியும் முதன்மை பெறுகிறது. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிட்டு சொல்கிறார். திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை நாம் காண முடிகிறது. ஊரூராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து விளங்குகின்றது. தோற்பாவை கூத்து, கையுறைப்பாவை கூத்து, பொம்மலாட்டம் என்பனவாகவும் மாற்றம் பெற்று இன்று வளர்ந்து வருகிறது. நா. முத்துசாமி யார் இவர்? இவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இவர். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். அவர்தான் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் இன்றும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றுள்ளார். இவரின் நாடகக்கலை பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். மாணவ செல்வங்களே, இதுவரை நிகழ்கலைகளில் கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து ஆகியவற்றை அறிந்தோம். நிகழ்கலைகள் ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன என்பதையும் அறிந்தோம். இவை கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படும் கலையாக உள்ளன. உழைப்பாளிகளின் உணர்வுகளாக உள்ளன. மக்களின் எண்ண வெளிப்பாடாக, வாழ்க்கையை காட்டும் கண்ணாடியாக, மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாகவும் விளங்குகின்றன. அத்தகைய நிகழ்கலைகளை கண்டும் அவற்றை நாம் கற்றும் பெருமை சேர்ப்பது நமது பண்பாட்டிற்கு காட்டக்கூடிய மரியாதையாகும். மாணவ செல்வங்களே, நிகழ்கலை பற்றிய செய்திகளை அறிந்தோம். இக்காணொளியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு பயிற்சி எடுத்து நன்கு எழுதி பார்க்கவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.